கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 102:16 சொல்லுகிறது பாருங்கள். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். வார்த்தையை பாருங்க, திக்கற்றவர்களுடைய விண்ணப்பத்தை, ஜெபத்தை. நம்முடைய ஆண்டவர் இவ்வுலக வாழ்க்கையிலே இயலாதவர்கள், முடியாதவர்கள், மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள், மனிதர்களுடைய அன்பு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். எவ்வளவு உண்மை அது! எனக்கு தெரிந்த நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன். நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாயா, வேற யாரும் எங்களுக்கு ஆதரவு இல்லை, நாங்க ஒரு அனாதை, ஆனா இயேசுவே எனக்கு ஆதரணும். எங்க கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். நாங்க கிறிஸ்தவங்க கூட இல்லை, இயேசுவை பற்றி தெரிஞ்சவங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகம் யாரை வெறுத்துச்சதோ அவங்கள நேசிக்கிறார், இந்த உலகம் யாரை அர்த்தமா நினைக்குதோ அவங்கள நேசிக்கிறார். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணாமல், அதான் முக்கியம். உலகம் அலட்சியம் பண்ணும். இன்னைக்கு ஒரு வாலிப பொண்ணுடைய ஜெபம் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரராலேயே அந்த பெண் அலட்சியம் பண்ணப்பட்டு அந்த மைக் பிடிக்கப்பட்ட சம்பவத்தை எல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்திருப்போம். ஆண்டவர் இப்படி அலட்சியம் பண்ண மாட்டார். வேதம் மிக தெளிவாய், திக்கற்றவர்கள், உதவாக்கரையா இருந்தவர்களை கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அன்புக்காக ஏங்கினவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கிறவர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, திக்கற்றவர்கள் மீது கர்சனையோடு செயல்படுகிறவரை மை தோத்தரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை உமக்கு பிரியமாக செயல்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.